ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ரொம்ப சட்டில்டா பேச போறேன். அ ஏன்னா, என் பெர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி, "என்ன இவ்ளோ குதூகலமா பேசுற? கீச் கீச்சுங்குது. கொஞ்சம் அமைதியா பேசு" அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொன்னாங்க. பட் அமைதியா பேசினா, நான் வித்தவுட் மைக்ல பேசுவேன். மைக் இப்ப தான் அமேசான்ல போட்டுருக்கேன். அது உங்களுக்கு கரெக்ட்டா கேட்குமான்னு தெரியாம நான் கத்துறேன். ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு தொடர்ந்து எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு, இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து ரீயூனியன் ஆவாங்களா? அப்படிங்கிறதுக்கு 12 ராசிக்கு விருச்சகத்துக்கும், துலாமுக்கும் எடுத்திருக்கோம் இல்லையா? விருச்சகத்துக்கும், துலாமுக்கும் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து இன்னைக்கு ஒரு 3 பேருக்கு பார்த்துடலான்னு இருக்கேன். கன்டினியூஸா. ஏன்னா நான் கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன் போற ஒர்க் இருக்கிறதுனால ரெக்கார்டிங் எப்பவும் ஃபர்ஸ்ட் இது 3க்கும். இப்ப அடுத்து பார்ப்போம். யாருக்கு வருது? கன்னி ராசி நேயர்களே! இது இப்படி கத்தக்கூடாது. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான ரீயூனியன் நடக்குமா? அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கன்னி ராசிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ரீயூனியன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, ரீயூனியன் சாத்தியமா? அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பரிகாரம்னு சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப எமோஷனலான விஷயம். சாமி கிட்ட போய் நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டு, அப்புறம் நீங்களே ஒரு நாள் வந்து அவங்கள விட்டுட்டு வரணும் அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலா ஒரு பக்தியையும், ஒரு லவ் எமோஷனலையும் நம்ம எப்பவுமே ஒண்ணு சேர்க்கக்கூடாது. அதான் நமக்கு வந்து சேஃபர் சைடு. ஓகே. இப்ப கன்னி ராசி நேயர்களுக்கு அ உங்கள விட்டு பிரிஞ்சவங்க யாரு? அப்படின்னு பார்க்கலாம். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எடுக்கிறது ரியூனியன். அவங்க எவ்வளோ சோகமா இருப்பாங்க. "நீ ஏன் இவ்ளோ புஷ்ஷியா சொல்ற?" அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப அ ஏரோப்ளேன் மோட்ல போடல. இருங்க வெயிட். அப்படியே போட்டு ஓகே. ரெடி. ஸோ நான் இந்த மாரி லேண்ட்ஸ்கேப்ல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற அவங்களோட ஃபீலிங்ஸ் கன்னிராசி நேயர்கள். அது வந்து ஆணுக்கா, பெண்ணுக்கான்னு நான் எடுக்கல. பொதுவாவே நம்ம போயிரலாம். பொதுவா கன்னிராசி நேயர்கள் உங்கள ஆட்டோமேட்டிக்கலா ஒரு கார்டு குயின் ஆஃப் ஸ்வார்ட். பெண்ணுக்கு எடுன்னு சொல்றாங்க. ஓகே நம்ம பெண்கள் பட் வந்து நம்ம பொதுவா பார்ப்போம். குயின் ஆஃப் ஸ்வார்ட். இப்போ கன்னிராசி நேயர்கள் வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட் வந்திருக்கிறதுனால ஆண்கள்ட்டேருந்து கோவிச்சுட்டு போன பெண்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனோட ஃபர்ஸ்ட்டு ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து அவங்க எப்படி வரும். நம்ம வந்து இதுதான் நம்மன்னு சொல்ல தேவையில்ல. ஏன் பிரிஞ்சிருக்காங்க? நேத்து பார்த்தீங்களா? நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதில தெரிஞ்சிருக்கும். 3 பார்ட்டி வந்து அவங்கள பொறாமையோட பிரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கே ஆச்சரியம். கார்டு அப்படி வரும். நான் அதெல்லாம் கெஸ் பண்ணிட்டு எடுக்க மாட்டேன். ஒருவேளை இதனால பிரிஞ்சிருப்பாங்களோ, அதனால பிரிஞ்சிருப்பாங்களோ அப்படிலாம் கெஸ் பண்ணிட்டுலாம் எடுக்க மாட்டேன். பட் நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். சரி ஓகே. இப்ப அம் குயின் ஆஃப் ஸ்வார்டுக்கு எடுக்க சொல்லி கார்டு ஓப்பனா இருக்கிறதுனால, நம்ம வந்து ஆண்கள்ட்டேருந்து பிரிந்து போன பெண்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னங்க 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. சந்தோஷமா இருப்பாங்க போலயே. ஓகே, ஃபைன். தொடர்ந்து கார்ட நம்ம வரிசைப்படுத்திடலாம். ஓகே. இந்த மூன் த மூன் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. நான் என்ன நினைச்சுட்டு இந்த கார்ட் எடுத்தேன்னா, ஒருவேளை இன்னொருத்தவங்க இருப்பாங்களோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்டேருந்து அந்த பெண் பிரிஞ்சு போனதுக்கு இன்னொருத்தவங்க காரணம் கண்டிப்பா கிடையாது. அ
பணம் ஏதோ பண விஷயமா ரிலீஸ் ஆகாததுனால, இன்னொன்னு வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அ இமேஜ் கிடைக்கல. அவங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் ஏதோ மனசார கரெக்ட்டான பாத் இது கிடையாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள தேர்ந்தெடுத்தது வந்து கரெக்ட்டான பாத் கிடையாது அப்படின்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. மத்தபடி தே ஃபீல் அ அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரப்பல்லாம், அது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி வருது அப்படிங்கிறதுனால, அதாவது 2த்துக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது இன்னொரு காதலன் இருக்கிறதுனால கிடையாது. பட் வந்து இன்னொருத்தவங்க நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால, இந்த சண்டைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு யுனிவர்ஸ் சொல்லுது. உங்களுக்கும் அவங்களுக்குமான இதுதான் கோ வித் ஃப்ளோன்னு நான் சொன்னேன். நான் கொஸ்டினே கேட்கல. அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஆஃப் ஸ்வார்ட் அண்ட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயமா தான் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் ரோல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்கள பிரிஞ்சு இருக்கிற அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டது. உங்கள பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் டைம சேவ் பண்றதா உணர்றாங்க. இவ்வளோ நாள் உங்களோட இருந்தது வந்து ஒரு வேஸ்ட். அதே மாதிரி இன்னொரு ஒரு யாராச்சும் வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி வரமாட்டாங்களா? அல்லது நீங்களே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரின ஒரு மாற்றத்தோட வரமாட்டீங்களா? அப்படின்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்கு. பட் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பனா உங்ககிட்ட பேசல. இந்த கார்டு வந்து அதையுமே குறிக்குது. இத நம்ம வந்து ஒன்லி பென்டக்கிள்ஸ்ன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. அவங்க எப்படி ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவங்க வருத்தமாலாம் இல்ல. உங்கள பிரிஞ்சுகிட்டு ரொம்ப வருத்தமாவோ, கஷ்டப்படுறதோ அப்படிலாம் கிடையாது. பட் வந்து அவங்க ஒரு விஷயம்லாம் எதிர்பார்க்குறாங்க. சர்டைன் திங்ஸ் லைஃப்ல வந்து நமக்கு இதெல்லாம் நடந்தா நல்லாருக்கும். அதாவது உங்க கூட கன்னி ராசி கூட நடக்கும்போது, இன்னும் ரொம்ப மனச நோகடிச்சுட்டு, தனக்கான ஒரு தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களோட ஃபீலா இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, மன வருத்தத்தக்க விஷயமும் சரி, எப்ப பாரு அவங்கள வந்து ஒரு ரெகக்னைசிங் இல்லாம, இந்த ஸ்டார் வந்து ஒரு ரெகக்னைசிங்கோட கார்டு. அதாவது உங்கள வந்து மத்தவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. உங்கள வந்து ஒரு 4 பேர் வந்து உங்கள கெத்தா பார்ப்பாங்க. நீங்க கரெக்ட்டான பாதையில தான் போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த கார்டு வந்து 3 ஆஃப் வாண்ட்ஸோடையும், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸோடையும் வர்றது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒ இதுவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்போ, இல்ல இந்த கல்யாணமோ ஏதோ ஒண்ணு தொடர்ந்துகிட்டே இருந்தா, நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுன்னு ஃபீல் பண்றாங்க. இது நாட் அபௌட் மனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிறது ஃபீல் பண்றாங்க. சரி நான் ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்கள விட்டு கோச்சிட்டு போன அந்த பெண் வந்து ரொம்ப அவங்களோட ஆசைகள்லாம் இப்ப தான் நிறைவேறுறதா அவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஒன் பை ஒன்னா அவங்க ஆசைகள் வந்து நிறைவேறிட்டு இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க. அதே சமயம் வந்து ஆம், உங்க யாருக்காகவும் அவங்க உங்கள விட்டு குடுத்துட்டு போல. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அவங்க வந்து ஒரு விட்டு குடுத்துட்டு போயிருக்காங்க. மேற்கொண்டு நல்ல வளமான ஒரு எதிர்காலத்தோட அவங்க மேட்ச் ஆயிருக்காங்க. ஸோ இத வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி ஒரு கம்பீரமான ஒரு நல்ல பெர்சனாலிட்டி இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கார்ட்லேருந்து அவங்க எதனால போனாங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ராணி வந்து கையில அப்படி அ கையில அப்படி காமிப்பாங்க. நான் எதுக்காக போயிருக்கேன் அப்படின்னா, என்னோட மரியாதை, என்னோட விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் ஆகணும். அதே சமயம் வந்து பல பேர் பலவிதமா இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி இனி பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா, இந்த மூன் வந்து எப்படின்னா, காசிப்ப குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. காசிப் அல்லது வந்து காசிப் மெசேஜ் அல்லது வந்து தரம் தாழ்ந்த பேச்சுவார்த்தைகள், அதெல்லாம் பேசுறதுனால, அது கூட ஒரு அ ஒரு ஒரு சுயமரியாதை இல்ல அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு கூட அவங்க போயிருக்கலாம். 2வது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் பென்டகல்ஸ், த சேரியட் அப்படின்னு இருக்கும். அதாவது அ எல்லாருக்கும் அமைவது போல, வெளிப்படையா அவங்க சொல்லல அப்படின்னாலும், எல்லாருக்கும் அமைவது போல அவங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து அமையணுங்கிறதுக்காகவும்,
தொடர்ந்து உங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த அமைப்பை அவங்களுக்கு தராது அப்படிங்கிறதுக்காகவும், அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. இந்த மனநிலையில இருக்காங்க. நம்ம இன்னும் வந்து அவங்க வருவாங்களா, மாட்டாங்களா? அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம வரல. ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து தே ஃபீல். அவங்க வந்து ஷி ஃபீல். ம். அவங்கலாம் வந்து ஷி ஃபெல்ட் அப்படின்பாங்களா? ஓகே. இந்த மெஜிஷியன் வந்து என்ன புரிய வைக்கிறாரு? என்ன ப்ராசஸிங்க புரிய வைக்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சண்டை நடந்து நீங்க பிரிஞ்சதுக்கு ரீசன் வந்து நீங்க மட்டும் கிடையாது. நீங்க ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க. யாரையோ பார்த்து, இல்ல யார் பேச்சையோ கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க. இந்த வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட் வந்து தேர்ட் பார்ட்டி அலோவ் பண்ற சிச்சுவேஷன குறிக்குது. ஸோ, ஒ யாரோட பேச்ச கேட்டுமே நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து நம்மள விட்டு குடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தாட் நெறையா இருக்கு. ஸோ இது வந்து 2 தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஒண்ணு வந்து அஃபயர் இல்லீகல் அஃபயர். அதாவது ஒரு கப்புள்ஸ் இருக்கும்போதே இன்னொருத்தவங்களோட இல்லீகலா அஃபயர் வச்சுக்கிறது. அதனால இந்த பிரிவு கிடையாது. இந்த பிரிவு என்ன அப்டின்னா, இது முழுக்க, முழுக்க, முழுக்க மைண்ட் வைஸ் உங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள விட்டு பிரியறதுக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நீங்க இன்னொருத்தரோட இருக்கீங்க. அவங்களோட ஒரு இதுல இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. 2வது வந்து இது 2 பக்கமும் எடுத்துக்கலாம். அவங்க மட்டும் இல்ல. அ பட் நம்ம சைடுலருந்து பார்ப்போம் கன்னிராசி நேயர்களே. நம்ம சைட்லருந்து பார்க்கும்போது, அவங்க உங்கள பிரியறதுக்கு அவங்களையும் யாரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. உனக்கு குடுக்கக்கூடிய மரியாதை இல்ல. அதுவும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தே அத பண்ணியிருக்காங்க. ஆ எனக்கு அவன நல்லா தெரியும். அவன் சப்போஸ் இப்படி பழகுறான். எல்லாரோடையும் இது பண்றான். உனக்கு வந்து அவன் டிசர்வ் இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட அவங்க மனசே சேர்ந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த கார்ட நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, உனக்கு அவன் டிசர்வ் இல்ல. உனக்கு ஒரு ராஜா மாரி ஒரு ஆள் கிடைப்பான். உனக்கு இன்னும் பெட்டரா ஒருத்தன் கிடைப்பான். அப்படிங்கிற மாரின ஒரு ம இ ஒரு விஷயத்த வந்து அவங்க மனசுல நல்லா ஏத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால இந்த கார்டு வந்து இழப்பினை குறிக்கும். 3 ஆஃப் ஸ்வார்டு. அதனால நீங்க அவர கொஞ்சம் இழந்துட்டீங்க அப்படின்னு கூட அவங்கள இழந்துட்டீங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றேன் இல்லையா? அவங்க வந்து 2 பேர் சைடுமே இருக்காங்க. அதாவது 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க. அப்புறம் சூப்பருங்க. இப்பதான் நமக்கு ஃபேவரபிளா ஒரு கார்டு வந்திருக்கு. ஒருவேளை இன்னும் நீங்க நேசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, த டவர். இந்த டவர் வந்து உங்களுக்கான விரும்பத்தக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. விரும்பத்தக்க மாற்றம் அப்படிங்கிறதுக்கு அப்பன்னா ரீயூனியன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அவங்க திருப்பி வருவாங்களா? அப்படின்னா, ஆமாங்க. எம்பரர் வந்திருக்காரு. மேபி ஒரு நியாயம் வென்றது. அப்பன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ் அண்டன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால பயங்கரமா பெரிய விஷயம்லாம் கிடையாது. லைஃப வந்து பாதிச்சுக்கிற விஷயம்லாம் கிடையாது. அதே மாதிரி குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வந்திருக்கு. இந்த ரிவர்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? த எம்பரர், த குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னா கூப்பிடுற விதத்துல கூப்பிட்டா ரீயூனியன் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லபடியா ஜாஸ்தி இருக்கு கன்னிராசி நேயர்களே. ஜஸ்டிஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. அதனால நீங்க வந்து இனிமே இது இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த எம்பரர் அப்ரைட் வந்தாலே நமக்கு போதும். எம்பரர் தான். இந்த எம்பரர் வந்து மேஜர் ஆர்கானால வராங்க. இப்ப ஜஸ்டிஸ், குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இவங்க ரிவர்ஸ் பண்றதோட அர்த்தம் என்னன்னா, இனியும் தாமதிக்காதீங்க. இது அதாவது சில நேரத்துல ஜஸ்டிஸ் வந்து எப்படி நமக்கு இதுல வருது அப்படின்னா, இதுதான் தீர்ப்புன்னு நீ ஏன் நெனச்சுக்காத. இதுதான் வந்து முடிவுன்னு நீ ஏன் நெனச்சுக்காத. கரெக்ட்டா அ கரெக்ட்டா அது சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னொரு கார்ட் எடுப்போம். வெல் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட். ஓகே. பாருங்க, சண்டை முடியும் நேரங்க அது. இது என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸால நீங்க பிரிஞ்சீங்களோ, அதே மாரி இன்னொரு யாராச்சும் ஒருத்தர வச்சு நீங்க திருப்பி பேட்ச் அப் ஆகுறதுக்கான பாசிட்டிவா வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்கள வந்து யுனிவர்ஸ் வந்து அங்கீகாரம் பண்ணுது. யூ ஆர் த பெஸ்ட். இல்லன்னா யுனிவர்ஸ் அங்கீகாரம் இல்லன்னா, ரீயூனியன் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ்.
ரிவர்ஸ். அதனால த 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்ரைட். அதனால இங்க என்ன என்ன சொல்லும் 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த கையிலேயே வச்சுக்கிட்டு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? அத வந்து நீங்க வந்து தூக்கி போடுங்க. அது நமக்கு செட் ஆகாது. நீங்க வந்து துணிஞ்சு உங்களோட ஆசைகள இதுல பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் வந்திருக்கு. உங்களோட சேரணும்னு அவங்க ஆசைப்பட்டாலும் சரி, விஷ் ஃபுல்ஃபில்மென்ட். அப்புறம் இந்த சாரியாட்டும் அதுதான் குறிக்கும். உங்களோட சேரணும்னு அவங்க ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல ஆ நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, கரெக்ட்டான ஒரு டைம் கிடைக்கிற மாரி இருந்ததுன்னா, அந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸும், 9 ஆஃப் கப்ஸும் கேரியட் வந்து அததான் குறிக்குது. உங்களுக்கு பாசிபிலிட்டியா உங்களுக்கான சேர்ற விஷயம் இருக்கு. அதே மாரி 6 ஆஃப் ஸ்வார்ட் வந்து மூவ் ஆன். மூவ் ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் சின்ன பிள்ளைத்தனமா நீங்க போட்ட அந்த சண்டையிலேருந்து மூவ் ஆன் ஆகி, நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம். அதுவும் இல்லாம அவங்களுக்கான என்ன பண்றாங்களோ அதுக்கான அங்கீகாரத்த நீங்க அவங்களுக்கு குடுக்கணும். ஒரு பெண் வந்து அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ, நம்ம வந்து நல்ல கார்டோட ஓப்பன் ஆயிருக்கு. அதனால இதோட நம்ம முடிச்சுக்கலாம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து லாஸ்ட் கார்டா வந்திருக்கு. குயின் ஆஃப் ஸ்வார்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்டா வந்திருக்கு. ஸோ நம்ம இதோட வந்து ஆண்கள் வந்து பெண் வந்து ரீயூனியன் ஆவாங்களா? கம்பேக் குடுப்பாங்களா? அப்படின்னா, அவங்க கம்பேக் குடுப்பாங்களான்னு இப்ப கிளியரா கேட்டுறலாம். குடுப்பாங்க. 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ்லாம் அதான் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் நடுவுல இருந்து பேசணும். பேசும்போது இந்த கம்பேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ நான் இதுக்கெல்லாம் பரிகாரம் எடுக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, இந்த எப்ப பாரு இந்த லவ், எமோஷனல் வந்து ஓ கடவுள் சம்மந்தமா பரிகாரம் எடுத்து பண்றது கிடையாது. எனக்கு திருப்பியும் சண்டை வரும் லைஃப்ல அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ அதே கன்னிராசி நேயர்களுக்கு பெண்ணிடமிருந்து பிரிந்து போன ஆண், பெண்ணிடமிருந்து பிரிந்து போன ஆண், பெண்ணிடமிருந்து பிரிந்து போன ஆண் திருப்பி சேருவாரா? அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயில்லாம் எப்படி இருக்கு உங்க ஏரியால? உங்க ஊர்ல? சென்னையில இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. பெண்ணிடமிருந்து பிரிந்து போன ஆண், கன்னிராசி பெண்களிடமிருந்து பிரிந்து போன ஆண் ரீயூனியன் ஆவாங்களா? ஆமாங்க. 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, சூப்பர். அண்டு நைட் ஆஃப் ஸ்பாட். அதாவது பெரிய ரணகளத்துல ரீயூனியன் ஆறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. குயின் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. டெத்து பயந்துராதீங்க. அண்ட் வந்து 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் ஸ்வாட் ரிவர்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் ஸ்வாட். இது எதுக்குன்னா, இப்ப இந்த கார்டு நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, என்ன மனநிலையில அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கார்டு. இந்த கார்டை விட்டுருங்க. வருவாங்களா மாட்டாங்களான்றதுக்கு நமக்கு ஆரம்பத்துல இருந்தே வருவாங்கன்னு வந்துருச்சு. பட் என்ன மனநிலையில அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க இருக்க மனநிலை பார்த்தா இன்னும் சாகுற வரைக்கும் இவன் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் உங்களோட பொசிஷன் என்ன? உங்களோட அன்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள அவரு புரிஞ்சுக்காம போயிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்மளோட லவ்வ, நம்மளோட ஒர்த்த அப்படி புரிஞ்சுக்காம போயிட்டாரு அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கு. நம்ம அவ்வளோ ஃபோர்ஸ்டா லவ் பண்ணோம். ஆனா நமக்கு குடுத்ததெல்லாம் மன கிளேஷம். நமக்கு குடுத்ததெல்லாம் என்ன? மன கிளேஷம், மன வருத்தத்த நமக்கு குடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அண்ட் அவர் வந்து எதுவுமே வந்து அவரு ஒரு குட் ஒரு குட் மெமரீஸ் குடுக்கல.
லவ் பண்ணோம் தான் பேரு. அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப வ அவரும் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. நீங்களுமே ரொம்ப இந்த கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னிராசி பெண்கள் வருத்தமா இருக்கிறது தான் நமக்கு சொல்லுது. ஏன்னா குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தலைகீழா இருக்காங்க. அதனால பெண்களிலிருந்து பிரிந்து போன ஆணுக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் குடுக்குறாங்க. ஆணோட மனநிலை எப்படி இருக்கு? ஆணோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. இடையில வந்து அவங்க உங்கள கான்டாக்ட் பண்ண ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, நீங்க அந்த மெசேஜ மிஸ் பண்ணிட்டீங்க. எப்படி? இடையில வந்து அவங்க உங்க வீட்டு வரைக்கும் வந்து உங்களோட பேசுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக்க, உங்களை சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்பு அந்த ஆண் வந்திருக்காரு. ஆ அ ஆனா, அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தவும் இல்ல. அ அத பத்தி உங்கள்ட்ட யாரும் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்க சேர்றதுக்கு ஆக நீங்க எடுக்கும் அவரே வந்து பர்சனலா இறங்கி வந்தது கூட உங்களுக்கு தெரியப்படுத்தல. சரி. ம். அப்புறம் வந்து ஒரு இந்த ஹேங்கர் மேன் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த 5 ஆஃப் கப்ஸ் வந்து ஏதோ பறிகொடுத்த சூழல். வீட்ல இருந்தா வீட்ல இருக்க முடியல. 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. வீட்ல இருந்தா வீட்ல இருக்க முடியல. அ சதா உங்க நெனப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் இல்லாம சரி நம்ம தனியா போய் வெளியில பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம்னா, இப்ப எ அவரோட நெலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, த எம்பரர் வந்து ரிவர்ஸ் வரக்கூடாது. ரிவர்ஸ் வந்திருக்கு. அவரோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாரும் பேசுறாங்க. டெம்பரன்ஸ் அவங்க எல்லாரும் பேசுறாங்க. அவங்களுக்குள்ள நான் அ ம டயலாக்ஸ் அதெல்லாம் பரிமாறிக்கிறாங்க. ஆனா, இவருக்கு வந்து அது காதுலயே விழ மாட்டேது. ஏதோ ஒரு ரஷடான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகே. உலகம் வந்து தலைகீழா சுத்துது. அதாவது நீங்க இல்லாம இருக்க முடியல. ரொம்ப மிஸ் பண்றாரு உங்கள. அந்த மிஸ் பண்றது தாங்க முடியாம உங்கள வந்து சீக்கிரம், வெகு சீக்கிரம் கம்பேக் குடுக்க போறாரு. ஒரு 8 டேஸ் நீங்க கணக்கு வச்சுக்கலாம் அந்த வீடியோ பார்த்து. ஸோ நம்ம ஆரம்பத்திலே எடுத்துட்டோம். திருப்பி ரீயூனியன் ஆவாங்களான்னு, ஆவாங்க அப்படின்னு வந்துட்டு. சரி இப்ப வேணா ஒரு ஒரு நம்ம சர்ப்ரைஸா ஒரு எடுக்கலாம். எப்படி என்ன மாரி ஸ்டார்ட்டிங்ல உங்களோட வந்து இணையறதுக்கு ட்ரை பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஈவினிங் போல வருவாரு. ஈவினிங் போல வந்துட்டு, உங்கள பார்க்க முடியாம போயிரும். அன்னைக்கு ஈவினிங் போல வந்துட்டு பார்க்க முடியாம போயிரும். அதுக்கப்புறம் அ சில முட்டாள்தனமான நடவடிக்கைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏ ஏற்படுத்தி உங்கள வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அ முட்டாள்தனமா நடவடிக்கை அப்படின்னா, இது எத குறிக்குது? ஒரு ஈவினிங் போல வருவாரு. பட் பார்க்க முடியாது. ஓகே. முட்டாள்தனமான ஓகே ஃபைன். கொஞ்சம் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் உங்களோட வந்து சேர்ந்துருவாரு அப்படிங்கிறதோட இத நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிளாக்மெயில் மாரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி உன்ன விட்டுட்டு இருக்க முடில. நான் இந்த மாரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் அது சொல்லக்கூடாது மீடியால. அ அது அதனால இந்த மாரி ஒரு ஈவினிங் போல உங்கள வந்து பார்ப்பாரு. மழை அதாவது ஈவினிங் போல பார்ப்பாரு. பூக்கள்லாம் வாங்கிட்டு வருவாரு. அ ஒரு பைத்தியக்காரத்தனமா நடந்துப்பாரு. உங்கள பார்க்கும்போது என்னடா இது அவர் பேசுற டயலாக்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கிற மாரி ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ஸோ என்னடா இவன் இப்படி பேசுறாங்கிற மாரி எல்லாரும் நோட் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி இதுல வந்து நீங்க ரீயூனியன் ஆவீங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி பெண் நேயர்களே, பெண்களுக்கு தான் இந்த ப்ரெடிக்ஷன். ஓகே. நல்லபடியா முடிச்சுட்டோம். அடுத்து என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம். அத அடுத்த வீடியோல போடுறேன்.